ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காத வரத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்ததின் காரணம், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவதற்காக தான். ஆம் என் தங்கமே, இதுவரைக்கும் நான் பார்க்காத கஷ்டம் இல்லைன்னு நீ சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சிட்ட. மோசமான மனிதர்களையும் சுயநலவாதிகளையும் கூட நீ நிறைய சந்திச்சிட்ட. அதனால தான் இனிமேலும் உன்னை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு காப்பாற்றி உனக்கான வரத்தை கொடுக்க ஓடி வந்திருக்கேன் என் செல்லமே. நீ இளமையாக இருக்கும்போது முதியவர்களை மதிக்கணும். நீ வலிமையாக பலமுள்ள ஆளாக இருக்கும்போது பலவீனமானவர்களுக்கு உதவி செய். தப்பு செய்யும்போது அதை ஒத்துக்கிட்டு திருத்திக் கொள்ளும் பிள்ளையாக நீ இருந்தினாலே இந்த தனித்துவத்துக்காகவே இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். ஏன்னா என்கிட்ட காசு பணம் இருக்கு, இளமை இருக்கு, வலிமை இருக்குன்னு அதிகமாக ஆடக்கூடாது. ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி வரணும்னா எப்போதும் எளிமையும் பொறுமையும் பணிவும் நல்ல பக்தியும் இருக்கணும் என் செல்லமே. அதே போல நீ இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கோ. வெற்றிகரமான வாழ்க்கையை விட திருப்திகரமான வாழ்க்கை தான் சிறந்தது. ஏன்னா வெற்றிங்கிறது மற்றவங்க மூலமாக உனக்கு கொடுக்கப்படுறது. ஆனால் மன நிறைவுங்கிறது தானே உன் மனசுக்குள்ளேருந்து வர்ற விஷயமாக இருக்கு. நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்போடும் பணிவோடும் பொறுமையோடும் கவனத்தோடும் நடந்து கொண்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே. எதுவுமே இல்லாத மனிதர்களையும் ரொம்ப வறுமையில் இருக்க மனிதர்களையும் மிக குறைவாக வசதி உள்ள மனிதர்களையும் நீ ஒருபோதும் குறைச்சி மதிப்பிடாதே. யாராக இருந்தாலும் அவங்க மனிதர்கள், அவங்களுக்கு உரிய மரியாதையை நீ கொடுத்தே தீரணும் என் செல்லமே. ஏன்னா இன்னைக்கு யாரெல்லாம் ஆணவத்தில் ஆடுறாங்களோ, என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, நான் நல்லா இருக்கேன்னு அதிகமாக ஆட்டம் போடுறாங்களோ, ஒரு நாளைக்கு அவங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத நிலைக்கு தள்ளப்படலாம். அதனால தான் அந்த கஷ்டம் உனக்கு வேணான்னு நான் சொல்கிறேன். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீ எல்லாரையும் எப்போதும் கண்ணியத்தோடு நடத்த பழகிக்கோ. யாரையும் ஒருபோதும் தாழ்வாக பார்க்காதே தங்கமே. உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. வாழ்க்கைனா தப்பு தவறுகள் இருக்க தான் செய்யும். எல்லாத்தையும் நீ தலைக்கு மேலே சுமந்து கஷ்டப்படாத. தப்பாக நடந்த விஷயங்களை காலடியில் கீழே போட்டுட்டு அதன் மீது ஏறி இன்னும் உயரத்துக்கு செல்வதற்கான படிக்கட்டுகளாக அதை மாற்றிக்கோ. உன்னை சுற்றி இருக்கவங்க யாருன்னு பார்த்து அதற்கேற்றாற் போல நீ நடந்துக்க கற்றுக்கோ என் செல்லமே. ஏன்னா நல்லவங்க கிட்ட நீ நல்ல பிள்ளையாக இருக்கலாம், பொய்யானவங்க கிட்டையும் போலியானவர்களிடமும் ஏமாற்றுக்காரர்களிடமும் நீ எப்போதுமே நல்ல பிள்ளையாக இருந்தீன்னா இந்த உலகம் உன்னை சுலபமாக ஏமாற்றி மொட்டையடிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் சுற்றி இருக்கவங்க நல்லவங்களாக இருந்தால் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம். சுற்றி இருப்பவர்கள் மோசமானவர்களாகவோ கெட்டெண்ணம் கொண்டவர்களாகவோ இருக்கும்போது நீ ரொம்ப கவனமாக தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும். ஏன்னா நல்லவங்களுக்கு உதவி செஞ்சால் நன்மைகளை தரும். கெட்டவங்களுக்கு நீ உதவி செய்யும்போது அது உனக்கே கஷ்டத்தை கொடுத்து பிரச்சனையில் மாட்டி விட்டுரும். அதனால் எப்போதும் கவனமாக இருந்தினாலே உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிச்சிட முடியும். எல்லார் மீதும் நம்பிக்கையோடும் அன்போடும் நேர்மையோடும் நல்ல இதயத்தோடும் வாழக்கூடிய பிள்ளையாக நீரு. மனிதர்களிடமோ அல்லது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளிடமோ சூழ்நிலைகளிடமோ நீ கோபப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து தானே ஆகணும். யாரையும் அளவுக்கு அதிகமாக நீ நம்பவும் வேணாம், அதிகமாக நேசிச்சு அப்புறம் அவங்க போன பிறகு கஷ்டப்படவும் வேண்டாம். மொத்தத்தில் யார் மீதும் எந்த எதிர்பார்ப்பும் வைக்காம வாழ்க்கையை அழகாக வாழ தயாராக இரு. எளிமையான வாழ்க்கையை வாழ நினைக்கிற உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் நான் ஏற்றத்தை கொண்டு வந்து தருவேன். நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் கூட இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க. ஆனாலும் உன்னால் ஒருத்தரை கூட நல்லவங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத போது நீயே நல்ல பிள்ளையாக வாழ்ந்துட்டு போ.
நீ நல்லவர் பிள்ளையாக மாறி நல்ல குணத்தோட நல்ல செயல்களை செய்யும்போது நல்லவர்கள் உன்னை அடையாளம் கண்டுக்கிட்டு தானாகவே உன்னை தேடி வருவாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ மனசுடைஞ்சு அழும்போது இந்த சாயப்பா அதை சாதாரண விஷயமா பார்க்க மாட்டேன். ஏன்னா நீ என்னுடைய குழந்தை. இந்த இறைவனின் குழந்தை பிரார்த்தனை செய்யும் போது, மனசு வருத்தப்படும் போது, அழுகும்போது, மனசுடைஞ்சு நிற்கும் போது ஒரு தகப்பனாக என்னால் சும்மா வேடிக்கை பார்க்க முடியுமா? அதனால தான் உன்னுடைய நலத்துக்காக, உன் குடும்ப அமைதிக்காக இந்த சாயப்பா உன்னை காப்பாற்ற ஓடி வந்தேன். நீ உள்ளம் உருகி அழுகும்போது என்னால் அமைதியாக நிம்மதியாக இருக்க முடியாது என் செல்லமே. அதனால தான் இப்போதே உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டத்தை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து நீயே ஆச்சரியப்பட போற. உன் மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் பல சோதனைகளை கொடுத்து தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மனிதனையும் வாழ்க்கையில் சாதனையாளனாக மாற்றுவேன். நீயும் இப்போது வரும் சோதனைகளை எல்லாம் கடந்து ஜெயிக்க போகிறங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் நல்ல எண்ணங்களுக்குமாகவே உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நானே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு எப்போ உதவி வேணும்னாலும் என்ன வந்து கேளு. உன் வாழ்க்கையை உயர்த்தி அழகாக்கி உனக்கான வெற்றிகளை எல்லாம் இந்த சாயப்பா நானே கொண்டு வந்து தருவேன். யார் தப்பு செஞ்சாலும் நான் கண்டிப்பாக மன்னிப்பேன். உன் வாழ்க்கையிலையும் நீ செய்த தவறுகளை மன்னிக்கும் பக்குவம் கொண்ட இந்த சாயப்பா நீ செய்ய வேண்டிய நல்லதுகளை உனக்கு வழிகாட்டுறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. இனிப்பான பல நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் மன வலியையும் வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. நான் உனக்கு கொடுக்க போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே. நானும் உன் கூடவே இருந்து நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு பல நன்மைகளை உனக்கு பரிசாக அளிக்க போகிறேன். என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் அன்பு குழந்தையான நீ நிராகரிப்புகளை கண்டு கலங்க வேண்டாம். இந்த உலகமே உன்னை நிராகரித்தாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட்ட மாட்டேன். எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கையே இல்லா நிற்கதியாக நிற்கும் உன்னை என் கரங்களால் இருக்க பிடித்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மனபாரத்தை எல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு மனபாரத்தை இறக்கி மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். நீ பயப்படுவது போல எதுவும் தவறாக நடக்காது. காலமும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் இந்த சாயப்பா நான் வந்து உன் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலத்தை உண்டாக்குவேன். கூடிய சீக்கிரம் எல்லாரும் உன்னை புரிந்து கொள்வதற்கான நேரம் வரும். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. இப்போ நீ அனுபவிக்கிற கஷ்டங்களை எல்லாம் உன் தலைவிதி நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம். இதையெல்லாம் சரி செஞ்சு கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதை, நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பானதை இந்த சாயப்பா நானே உனக்கு தருவேன். காலமும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் நீ வீழ்ந்து போகாமல் இருப்பதற்கு நானே உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன். எல்லாரும் கூடிய சீக்கிரமே உன்னை புரிந்து கொள்வதற்கான நேரம் வரும். என்னை முழுசாக நம்பி நான் சொல்கிறத கேளு. அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துட்றேன். நீ நேர்மையாக நடந்தும் அதன் பலன் கிடைக்காத போது தர்மம் தோத்து போச்சுன்னு நினைக்காத. தர்மம் நேர்மை அனைத்தையும் தாண்டி உன் வாழ்க்கை சூழ்நிலையை சரி செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கேன். யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் ஆட்டம் போட்டு ஆணவமாக நடந்தாங்களோ அவங்க ஆட்டமெல்லாம் அடங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. தர்மத்தின் கரத்தில் இருந்து இந்த சாயப்பாவின் கண் பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதனால் உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்களை எல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ பாட்டுக்க உன் வாழ்க்கையை ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் நேர்மையோடும் உண்மையோடும் வாழ்ந்துடு என் செல்லமே. யாராவது உன்னை உயர்த்தி புகழ்ந்து பாராட்டி பேசும்போது ரொம்ப கவனமாக விழிப்புணர்வோடு இரு. அதே நேரத்தில் உன்னை தாழ்த்தி பேசும்போது பேசாமல் அமைதியாக இரு.
புகழ்ந்து பேசும் போதெல்லாம் முகத்தில் எந்த உணர்ச்சிகளையும் காட்டிக்கொள்ளாமல் காதில் கேட்காதது போல அமைதியாக இரு. இப்படி யார் என்ன சொன்னாலும் அதற்கு எந்த உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டாமல் அமைதியாக இருந்தாலே சுலபமாக உன்னால் வெற்றியை பெற்றுவிட முடியும். அதை விட்டுட்டு பிரச்சனை வந்தால் சோர்ந்து துவண்டு போகவும் கூடாது, சந்தோஷம் வந்தால் அதிகமாக ஆட்டம் போடவும் கூடாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்துடாது. இதெல்லாம் ஒரு சின்ன வளைவு நெளிவுன்னு நட்டும் நினச்சிக்கோ. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாமே இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே.